ஹாய் மீபஸ். இன்னைக்கு ஜூன் 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் உள்ள இருந்து வராருல. வந்தோடனே என்ன சித்தப்பா இங்க வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்போனே அவங்க அன்பரசு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா உங்க மாமியார் வீட்ல பெரிய கத்தியெல்லாம் கொண்டு வந்து நிக்கிறாங்க. நீயே நல்லா பாருனோனே இப்ப விஜய் அப்படியே எட்டி பார்க்கறாரு. ஆமா பெருசா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துலயே நிக்கிறாரு. அப்போனே இப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்களே, நீனே இந்த குடும்பத்துல எப்படிதான் இருக்கேனோனே, ஐயோ! சித்தப்பா உங்களுக்கு என் மேல எவ்வளோ பாசம், எனக்காக எவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னோனே, என்னப்பா நீ தான் ரிசப்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேனோனே, ஏன் சித்தப்பா இந்த அக்கறையெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது எங்க போச்சு? கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டீங்களா? அப்படிங்கிற மாரி விஜய் கேட்கிறாரு. அப்ப பக்கத்துல இருந்து பசுபதி என்ன சொல்றாருன்னா, நானும் உங்கள ரிசப்ஷன்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்தேனோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, எப்படி நீங்க கொடைக்கானல்ல வந்து நாங்க வாக்கிங் போயிட்டுருக்கும்போது வெடி போட்டு எங்கள சுத்தி சுத்தி வந்து அப்படி கிண்டலா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்களா, அத நாங்க உண்மைன்னு நம்பி மதிச்சு உங்களுக்கு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கணும்னா அப்படின்னு. அப்ப அத கேட்டோனே தாத்தா, பாட்டி அப்புறமா அவங்க சித்தி 3 பேருமா வெளியில வராங்க. இப்ப தாத்தா கேட்கிறாரு, "என்னப்பா அங்கேயும் வந்து வெடி போட்டாங்களா? இங்கேயும் அப்படிதான்ப்பா. என்ன அட்டூழியம் பண்ணிட்டாங்க?" அப்படின்னோனே, "என்ன என்ன இந்த மாரி பேசுறீங்க? அது என்ன அட்டூழியமா?" அப்படின்னு சொல்லி அன்பரசு கேட்கிறாரு. "அப்புறம் என்னப்பா கல்யாணத்துக்கு எங்கள மதிக்கவே இல்ல. நீயாவே எல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் இங்க வந்தனா அதுக்கு பேர் என்னது அட்டூழியம் தானே?" அப்படின்னு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்கலாம் பேசுறத கேட்டோனே அன்பரசு அப்படியே பொங்குறாரு. அப்ப பசுபதிட்ட என்ன சொல்றாருன்னா, "எதுக்கு நம்ம சம்மந்தி நம்ம இன்னும் இங்க நின்னுட்டுருக்கோம். நமக்கு என்ன போறதுக்கு வீடு இல்லாமலயா இருக்குது? வாங்க நம்ம போலாம். போயி என் பையன் உங்க வீட்லயே இருந்துக்க போறான். நாங்களும் வீட்டோட சம்மந்தியா வந்துற போறோம்." அப்படின்னோனே, இப்போ பசுபதி கிட்ட ராகினி என்ன சொன்னாங்க, "இங்க பாருங்கப்பா நான்லாம் வரவே மாட்டேன், வரவே மாட்டேன்." அப்படின்னு. அப்புறமா பசுபதி சரி வாம்மா போலான்னோனே, ராகினி வந்து நான்லாம் வரமாட்டேன். இதானே என் புகுந்த வீடு. நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. அப்போ உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, சரிடா இவ்வளோ சொல்றாங்கல்ல, பேசாம அவங்கள உள்ள கூட்டுக்கலான்னோனே, சரின்னு சொல்லிட்டு இப்ப அஜய், ராகினி உள்ள போக ரெடி ஆகுறாங்க. அப்போ உடனே ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு. அன்பரசு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட. அவங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் லேடீஸ் மட்டும் தான் எடுக்கணுமா? நானே போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பரசு போம்போது, விஜய் தடுக்கிறாரு. எங்க சித்தப்பா போறீங்க? வீட்டுக்குள்ள போறதுக்கு அஜய்க்கு, ராகினிக்கு மட்டும் தான் அலவுடு. நீங்க உங்களலாம் யாரும் கூப்பிடல. நீங்க தான் எங்கேயோ போறேன்னு சொன்னீங்களே, நீங்க அங்கேயே போங்க. இந்த வீட்ல நீங்க தாத்தாவ மதிக்கலல்ல, உங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது அப்படின்னோனே, பாத்தியா இவன் என்ன எப்படி பேசுறான் அப்படின்னு சொன்னோனே, இப்ப அவங்க சித்திய திட்டுறாரு. இங்க பாரு, அந்த இப்ப வந்த ராகினி அவன் புருஷனுக்கு சப்போர்ட்டா பேசி இந்த வீட்லயே இருக்கிறா. நீ உங்க அப்பா தான் வேணும்னு அங்க இருக்கிறியான்னோனே, இவங்க சித்தி இல்ல நான் உங்க கூடயே வரேங்கன்னு சொல்லிட்டு அன்பரசு கூட போயிடுறாங்க. இப்ப பின்னாடியே ஓடுறாரு அஜயும், ராகினியும். அப்ப அஜய் கிட்ட அன்பரசு என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா என் கூட தானே வரா. உங்க தாத்தா ரொம்ப நாள்லாம் உட்கார மாட்டாரு பொண்ணு இல்லாம. அதனால திரும்பி வந்துருவாங்க நாங்க சீக்கிரமாவே. நீ போய் வீட்டுக்குள்ள போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாரி பசுபதி இவங்கள விட்டுட்டு அவர் தனியா கிளம்பிடுறாரு கார்ல. அவரு ராகினி கிட்ட என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இன்னைக்கே காவேரிக்கு ஒரு டெமோ காட்டுங்கிற மாரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவங்க போறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தோனே ராகினி வந்து அஜய் கிட்ட வந்து கத்துறாங்க. இந்த காவேரி ஜெயிச்ச மாரி ஆயிருச்சுல அப்டின்னா, அப்ப அஜய் என்ன சொல்றாருன்னா, நம்ம கல்யாணமே முடிஞ்சிச்சுல. அப்ப அவங்க நம்ம கிட்ட தோத்துட்டாங்க தானே அர்த்தம் அப்டின்னு. அப்ப கரெக்ட்டா காவேரி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராங்க. வரும்போது ராகினி வந்து கூப்பிடுறாங்க, "இங்க வா" அப்டின்னோனே, காவேரி போயிட்டு என்னன்னோனே, எப்பவும் மாரி கத்துறாங்க. "எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் போவான்னு?" காவேரி கேட்குறாங்க. ஆனா ராகினி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி நான் எங்க அப்பாவ வெத்தல பாக்கு வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வைப்பேன். உன்ன வீட்ட விட்டு விரட்டுவேன் அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா விஜய் வந்துடுறாரு. இப்ப விஜய் வந்து அஜய கூப்பிடுறாரு, "இங்க வான்னு." பக்கத்துல போனோனே பலார்ன்னு செவுட்டுலயே ஒண்ணு விடுறாரு. "உன் பொண்டாட்டி இப்ப காவேரி பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ தான் அடி வாங்க போற." அப்படின்னோனே, ராகினி அப்படியே டென்ஷனா உள்ள போயிடுறாங்க. "பரவால்லடா உன் பொண்டாட்டி கூட உன் மேல கருணை இருக்குது போன்னு" சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப காவேரி வந்தோனே விஜய் வந்து, "இனிமே எப்படி இருந்துச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்? இனிமே உன் பக்கமே வரமாட்டா. வந்தா சொல்லு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. "உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னேல்ல போய் பாரு" அப்படின்னு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.